நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாப்பா எப்ப எது பண்ணாலும் என்ன கேட்காம பண்ண மாட்டேன். இது என்ன புது பழக்கமா இருக்கு? அப்ப உங்க வர விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லல? உன்கிட்ட எதுக்காக நான் சொல்லணும்? வர வர என் மேல நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்குல்ல? ஏன் பாப்பா, இத்தனை வருஷமா நான் உன் கூட இருந்துட்டு இருக்கேன். என்னை விட இன்னைக்கு வந்து பார்ட்டி உனக்கு பெருசாயிடுச்சுல்ல? சொல்லு பாப்பா. என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் துரோகம் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. அதனால யாரை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. பாட்டிமா, எங்க பாப்பா உன்னை சப்போர்ட் பண்ணதுன்னு ஆணவத்தில் ஆடாத. இத்தனை வருஷமா கூட இருந்த என்னைய ஒரு நிமிஷத்தை தூக்கி அடிச்சிருச்சு. உன்னை தூக்கி அடிக்க பாப்பாக்கு எவ்வளவு ஆகும் நினைக்கிற? இத பார், எனக்காவது சொந்தம்னு சொல்லிக்க மாப்பிள்ள பிரசாத் இருக்கான். உனக்கு இருந்த ஒரு பொண்ணு ஊரை விட்டு ஓடி போச்சு. நீ செத்தா உன்னை தூக்கறதுக்கு நாதி இருக்க போறதுல நீ அனாதை போனமா போற பார். செத்ததுக்கு அப்புறம் என்ன பத்தி நான் ஏன்டா கவலைப்படணும்? உசுரோடு இருக்கச்சு நல்லா சந்தோஷமா வாழணும். செத்தா நாரி போனா எவனாவது தூக்கி போட்டு போறான். போடா. சாப்பிட்டாரா? குளிச்சாரா? டிஃபன் சாப்பிட்டாரா? நீ டிஃபன் சாப்பிட்டியா? ஏன் ரெண்டு பேர் அடம் பிடிக்கிறீங்க? இதை பாருமா, ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை உடனே மறந்துடணும். கிடைக்காததை பத்தி யோசிக்கவே கூடாது. கிடைக்காததை நினைச்சு வாழ்க்கையை வீணாக்கிக்காத. காஃபி போட்டு தர, தாத்தாக்கு போய் கொடு. காஃபி. ஒன்னும் இல்ல. எங்க சீனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயப்படுறேடா. இந்த மோளு சாரதா இருக்கால, அவ ஒரு விஷயம் தீர்மானம் பண்ணா கண்டிப்பா அதை நடத்தியே தீருவாமா. நீ கவலைப்படாத, அழாதம்மா. இல்ல தாத்தா, மாமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதனால சீனு மாமாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறார். சாரதா அத்தை மட்டும் நினைச்சு என்ன பண்ண முடியும்?
ஒண்ணு ஒண்ணு மட்டும் தாத்தா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதடா. இந்த தாத்தா இல்ல, நான் இல்ல, அப்படியெல்லாம் விட்டுருவேடா. நீ கவலைப்படாதம்மா. என் மாப்பிள்ளை கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறம்மா. கண்டிப்பா நடத்தி வைக்கிறம்மா. அதாதரா. அம்மா, நீ ஏதாவது சாப்பிட்டியா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. இந்தடா கண்டு சாப்பிடுமா, சாப்பிடுமா, சாப்பிடுமா. ஹலோ, தமிழ் சாருங்களா? நான் ஷியாம் பேசுகிறேன். ஈஸ்வர பாண்டிய 2 நாளாக வீட்டுக்கே வரலையா? இப்போ தான் வந்திருக்காரு. ஓகே சார். வாங்க மாமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மாலை, ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேம்மா? சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? சரி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் இருமா. மோளை, நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம்மா. நம்ம சக்தி சீனு கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு. பாவம்மா, அந்த குழந்தை அலறத பார்க்க என்னால முடியலம்மா. அவ நம்ம சீனு மேல உயிரே வச்சிட்டு இருக்காமா. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அந்த குழந்தை உயிரை விட்டுருவா போல் இருக்குமா. தெரியும்பா, சக்தி நல்ல பொண்ணு. சீனு மேல உயிரே வச்சிருக்கா. என்ன பண்ண சொல்றீங்க? நீ கவலைப்படாதம்மா. நம்ம ஒண்ணு பண்ணுவோமாம்மா. நம்ம ஒரு வேனை பிடிச்சிடலாமா. நம்ம வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டுட்டு, நம்ம சக்தியும் சீனும் கூப்பிட்டுட்டு திருப்பதிக்கோ திருத்தணிக்கோ போய் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோமா. இத யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாத்துறேம்மா. யார் தடுப்பாங்க? அதான் வீட்டுல இருக்காரு உங்க மருமகன், அவர் தான் தடுப்பாரு. அவர் சம்மந்தம் தரலன்னா யோகி கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு. ஐயோ, இந்த கல்யாணத்தை பத்தி பேசி பேசி எனக்கு அழுத்து போச்சு. நீங்களாச்சு உங்க மாப்பிள்ளையாச்சு ஏதோ பேசி முடிவு பண்ணுங்க. மாப்பிள, கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மாப்பிள. சக்தி சீனு கல்யாணத்தை நடத்தணும் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள. உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை இருக்கல மாப்பிள? இருக்கு. சொல்லுங்க மாப்பிள, ஏன் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்றீங்க? என்ன மாமா, நீங்க கூட என்ன சரியா புரிஞ்சுக்காம சாரதா மாதிரியே பேசுறீங்க. மாப்பிள, சாரதா உங்க மேல கோபமா இருக்கிற மாதிரி பேசுறா, அவ்வளவா. ஆனா அவ மனசுல நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க மாப்பிள. இல்லனா இந்நேரத்துக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருப்பா. அவ என் பொண்ணு, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல. ஒரு விஷயத்த சொன்னா உடனே நடத்தி முடிச்சிருவோம் மாப்பிள. டேய் வாடா, அப்படி வாடா. உனக்கும் சக்திக்கு உடனே கல்யாணம்டா. மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றேன். என்ன கேட்கணும்னு சொல்றீங்க? என்ன விஷயம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? நேரம் வரும்போது காரணத்தை நானே சொல்றேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள. இப்பவே சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். எப்படி பொறுமையா இருக்குது மாப்பிள? என் பையனுக்கு எப்ப கல்யாணம் வைக்கணும்னு எனக்கு தெரியும். என் பேரனுக்கு நான் இன்னைக்கே கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன். இப்போ உடனடியா நீங்க காரணத்தை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சீனு, நீரு வாங்க. வாங்க மாமா. டேய், நீ இங்கே இருடா. நான் வந்தோன்னா உனக்கு உடனே கல்யாணம். ஆமா.
என்ன பிரச்சனை சொல்லுங்க மாப்பிள. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. சீனு சக்தி, சீனு சக்தி ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சிக்கு பிறந்தவங்க. புரியல. ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். எப்படி மாப்பிள? சீனு சாரதாக்கு பிறந்தவன், சக்தி நம்ம யோகிக்கு பிறந்தவன். ரெண்டு பேரும் எப்படி அண்ணன் தங்கச்சி ஆக முடியும்? அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அது இல்லை. சீனு சாரதாவுக்கு பிறந்தவன் இல்லை, பிரபாவுக்கு பிறந்தவன். பிரசாத் பிரபாவுக்கு பிறந்தவன் இல்லை, சாரதாவுக்கு பிறந்தவன். பெத்த குழந்தைகளை தாய்மாங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே பிரிச்சு பாவினா. இந்த துரோகத்துக்கு இந்த ஜென்மத்தில் எனக்கு மன்னிப்பு கிடையாது. என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சுயநலத்தில் ரெண்டு பேரும் குழந்தைகளை மாத்திட்டோம். இப்போ அவங்க வளர வளர பிரசாத் முகத்தையும் என்னால் பார்க்க முடியல, சீனு முகத்தையும் பார்க்க முடியல, சாரதா முகத்தையும் பார்க்க முடியல. இந்த குற்ற உணர்ச்சி என்னை போட்டு சித்திரவதை பண்ணிச்சு. அதுக்காகத்தான் நான் ஆசிரமத்துக்கு போனேன். இந்த உண்மை தெரியாம சீனுவுக்கு சக்திக்கும் சாரதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். இப்போ என்னால் உண்மையும் சொல்ல முடியல, கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்த முடியல. இப்போ சொல்லுங்க மாமா, அண்ணன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறானா? இந்த பாவகாரியத்தை நம்ம அனுமதிக்க போறோமா? இவங்களுக்கு நம்ம அச்சுது போட போறோமா? சொல்லுங்க மாமா. எடிட்டர் சார் இருக்காரா? நான் எடிட்டர் தான் பேசுறேன். சார் நான் அறிவுமதி பேசுகிறேன். சொல்லுப்பா. சார் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியாது, ஏன்? வீட்டில் வேலை இருக்கு. நாளைக்கு வரேன் சார். அர்ஜென்ட்டா அசைன்மெண்ட்லாம் முடிச்சாகணும், சீக்கிரம் வாங்க. சார் கண்டிப்பாக நாளைக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன் சார். நைட்டாக இருந்தாலும் வெயிட் பண்ணி கொடுக்குறேன் சார். சரி, நாளைக்கு வந்துருங்க. ஓகே சார். அம்மா ஆஃபீஸ் போகலீங்களாம்மா? இல்ல, தாத்தா எங்க? என் கல்யாண விஷயமா தாத்தாவும் அப்பாவும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏதோ விஷயம் சொல்கிறேன்னு சொல்லி அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காரு. அம்மா என் கல்யாண விஷயமா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னாலதாம்மா நீங்கள் வருத்தப்படுறீங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா. இல்லப்பா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உன்னை வேதனைப்படுத்துறோம். சின்ன புள்ளையில இருந்து என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்ட ஒரே புள்ள நீதான். நீ என்ன வேதனைப்படுத்தல. சீனு, மா இங்க வாப்பா. அம்மா ஐயோ, சீனு, என்னப்பாச்சு? சீனு, 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 இங்க பாரு, பாருங்க சீனு. ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. சீனு சக்தி கல்யாணத்தை நான் எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? மாப்பிள, நாம இந்த விஷயத்த முதல்ல சாரதா கிட்ட சொல்லிடுவோம்.
நான் பிரபாதி வீட்டுக்கு போய் என் பேரம்மா பிரசாத கூட்டு வந்துடுறேன். அப்புறம் அவ தனிமரம் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு இந்த பழி வாங்குற எண்ணெல்லாம் போயிடும். எல்லா பிரச்சனையும் தீந்துரும். என்ன மாப்பிள்ள நீங்க? பிரசாத் தான் சாரதாவோட மகன்கிற விஷயத்த ஏன் இத்தனை நாள் மறைச்சீங்க? மாமா, பிரசாத் ரொம்ப அழகானவன், படிச்சவன், கெட்டிக்காரன், எதையும் சாதிக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒருத்தனை மகனா ஏத்துக்கிறதுக்கு சாரதா மட்டும் இல்லை, எல்லா தாய்மாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா பாவம் இந்த சீனு நினைச்சு பாத்தீங்களா, பிறவிலேயே அவன் ஊனம். இப்படி ஊனமா பிறந்துட்டுமேனு பல நாள் அவன் கண்ணீர் விட்டுருக்கான். அப்படி அவன் ஊனமா பிறக்கிறதுக்கு காரணமே பிரபா சாப்பிட்ட மாத்திரை தான். இப்போ பிரபா தான் அம்மான்னு சொன்னா அவனால் தாங்கிக்க முடியுமா? இல்லை அவதான் ஏத்துக்குவாளா? சீனுவோட கவிதைகளை ஒரு பொண்ணு ரொம்ப நேசிச்சா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவன் ரொம்ப ஆசைப்பட்டான். ஒரு நாள் நேர்ல அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். இப்படிப்பட்ட ஒருத்தனை துணையா வச்சுக்கலாமே தவிர வாழ்க்கை துணைவனா ஏத்துக்க முடியாதுன்னு அவன் சொன்னப்போ அவன் எப்படி தவிச்சு போயிட்டான் தெரியுமா? பிறந்ததுல இருந்தே சாரதாவை தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான். இப்போ அந்த சாரதாவே அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா அவன் உயிரோடையே இருக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் பேராண்டி பேராண்டின்னு கூப்பிடுவீங்களே, அந்த பேராண்டி அநியாயமா இப்படி சாகணுமா? சொல்லுங்க. அவன் எதிர்காலத்தை யோசிச்சுதான் இவ்வளவு நாளும் நான் இந்த உண்மையை மறைச்சேன். சீனு வாழ்க்கைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்லலை. இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு நான் செஞ்ச துரோகம் எல்லாம் போதும். இனிமேலும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். சித்தி, கவலைப்படாம இருங்க சித்தி. லேசான உள்காயம் தான், இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்கேன். இன்னும் 5-10 நிமிஷத்துல கண் முடிச்சிட்டு வரேன். இதுக்கெல்லாம் போய் அழலாமா சித்தி? சித்தி அழாதீங்க சித்தி. சித்தி அடிபட்டுடுச்சுப்பா. ஐயோ, இந்த கல்யாண பேச்சு எப்ப ஆரம்பிச்சமோ அன்னையில இருந்து எங்க நிம்மதியெல்லாம் போச்சு. நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? இவனுக்காக. சின்ன வயசுல இருந்து இவனை வளர்க்கறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஐயோ, பாருங்கப்பா. இவன் அப்பானாலே இவனை நான் இழந்துடுவேன் போல இருக்கு. இவனை இழந்துடுவேன் போல இருக்குப்பா.
என்னடி சாப்பிட்றதே உட்காந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்க? நான் இட்லி வார்த்து கொடுத்தா எத்தனை இட்லி சாப்பிட்றேன், உங்க மாட்டு பொண்ணு இட்லி வார்த்து கொடுத்தா எத்தனை இட்லி சாப்பிட்றேன்னு ஆடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி எதிரில் ஒருத்தர் உட்காந்துட்டு சாப்பிட்றதே முறைச்சி பார்த்துட்டு இருந்தா சாப்பிட்றவனு கூட சாப்பிடணும்னு தோணாது. எழுந்து போய் அப்படி உட்காரு போ. நீங்களும் உங்க மாட்டு பொண்ணு அடிக்கிற லூட்டிய நான் பார்க்க வேண்டாம்? அதை பார்த்து நான் வயிறு எறிய வேண்டாம்? நான் இங்க உட்காந்துட்டு இருக்குதுல உங்க மாட்டு பொண்ணுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. ஏண்டி இப்படி உனக்கு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு? பேசாம சாப்பிடுங்களேன்ப்பா. சரி, நான் ஆஃபீஸ் போறேன். போயிட்டாப்பா. காவேரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. சரிங்க. ஏண்டா நான் இங்க ஒருத்தி இரும்பு உலக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் நோக்கு தோணல இல்ல? சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்கிட்ட எதுக்காக சொல்றேன்? என்கிட்ட எதுக்கு சொல்றேன்? நோக்கு உன் தோப்பனாருக்கு உன் ஆம்படியாளுக்கு யாருக்குமே நான் இங்க இருக்கிறது பிடிக்கல, அப்புறம் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் அவகிட்ட சொல்லிட்டேல்ல, நீ பரப்படு. இதுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். காவேரி, வரமா. மேல் டிஃபன் பாக்ஸ்ல மோர் இருக்கு, திறக்கும் போது பாத்துருங்க. சரி. டேய், அவ உள்ள போறாடா, வந்து ஏதாவது வம்பு வளர்க்கறதுக்குள்ள சீக்கிரமா புறப்படு. சரி, வாமா. நாங்க அம்மா அப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி ஆஃபீஸ் போய் கூட அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. சரி, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். டிராஃபிக் பயங்கரமா இருக்கு, பார்த்து போங்க. சரி. போனோடனே ஃபோன் பண்ணுங்க. மதவா, மதவா, என்னம்மா? தள்ளு. இந்தடா என்ன இது? மதியானத்துக்கு லஞ்சு. காவேரி ஏற்கனவே கொடுத்துட்டாமா? இத பாருடா, உன்னை குழந்தைல இருந்து பார்த்து பார்த்து ஊட்டி வளர்த்தவன்னா நானே சமைச்சிருக்கேன். இத சாப்பிடு, அப்பதான் நான் உடம்புல ஒட்டும். அம்மா, காவேரி கொடுத்த லஞ்சியே என் செக்ஷன்ல இருக்க மொத்த பேரும் சாப்பிடலாம். இப்போ நான் இதை வேற எடுத்துன்னு வச்சுக்கேன், கம்பெனியில் இருக்கிற மொத்த பேரும் சாப்பிடலாம். அப்புறம் எல்லாரும் என்னடா புதுசா கேண்டீன் ஆரம்பிச்சுன்னு கேட்பா, பரவாயில்லையா? யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டேன்டா, இத மத்த வாழ்க்கெல்லாம் கொடுத்துரு. இத நீ சாப்பிடுறா, நீ சாப்பிடு, இந்தா வச்சுக்கோ. எங்கம்மா இதை வைக்கிறதுக்கு இப்ப எனக்கு இடம் இருக்காது, அதை எங்க வச்சுக்கிறது? தள்ளு. பாத்து அங்கெல்லாம் மாட்டாதம்மா, வண்டி ஓட்ட முடியாது என்னால. கொட்டாம எடுத்துட்டு போடா. என்னத்தை கொட்டாம எடுத்துட்டு போ. சரி, ஓகே. காவேரி, பாய்மா. பாய். மதவா, சத்த நில்லு. ஏனா ஏனா சத்த இப்படி வாங்க வாங்கண்ணா. ஏண்டி இப்படி ஏதோ கொல்ல போற மாதிரி கத்தின்னு இருக்க? அது ஒண்ணு இல்லனா, எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் நான் தான் டாடா சொல்லி அனுப்பணும். இப்ப மத்தவளா டாடா சொல்லிட்டு இருக்கா. நம்ம புள்ளையாடா இப்ப ஆபீஸ் போறோனா இல்லையோ, டாடா சொல்லுங்க. டாடா சொல்லுங்கண்ணா, டாடா சொல்லுங்க. மதவா டாடா டாடா, போயிட்டு வாடா. டாடாம்மா. அப்பா, அம்மா குத்தாலத்துக்கு அழைச்சிட்டு போய் நல்லா குளிக்க வச்சு கூட்டிட்டு வா. என்னென்ன சொல்றா? குத்தாலத்துக்கு அழைச்சிட்டு போய் உன்னை ஒரே அடியா தலைமுழுக சொல்றான். வரட்டும், சாயந்தரத்துக்கு வச்சுக்கிறேன். ஏண்டி உனக்கு நட்டுக்கிட்டு கரண்ட் போச்சா என்ன? அந்த பொண்ணு இந்த பேச்சு பேசிட்டு இருக்க? நேக்கு ஒன்றும் கரண்ட் போல, உங்களுக்கு கரண்ட் போய் தான் இன்னும் ஃபிட் ஆகாம இருக்கு. சேட்ட போய் அப்படி உட்காருங்கோ. ஏண்டி அம்மா, என்னையும் என் ஆத்துக்காரரையும் ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துல சேர்த்துன்னு முடிவு பண்ணி தான் நீ இந்த ஆத்துக்கு வந்திருக்கியோ? அப்படி இருந்தா சொல்லிடுடி அம்மா, என் பொண்ணுக்கு நான் 10 பவுன்ல சரடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதை பண்ணி கொடுத்துட்டு நானே இந்த ஆத்தை விட்டு போயிடுறேன். நான் ஒரு சிரமம் வைக்கல. ஏம்மா கோவப்படுறீங்க? நம்ம சுந்தரிக்கு தானே, அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்துடட்டும், நானே அவளுக்கு சரடு வாங்கி போட சொல்றேன். நீ என்ன சிபாரிசு பண்றது? அவன் ஏன் பிள்ளையாண்டா, அவ தங்கச்சிக்கு அவன் பண்ணி போடுவான். நீ அதை தடுக்காம இருந்தா சரி. நீங்க இப்பெல்லாம் எது பேசினாலும் எனக்கு கோவமே வரப்போறது கிடையாது. உங்களை யார் ஆசிரமத்துக்கு அனுப்ப போறேன்னு சொன்னா, அவரே அனுப்பலன்னு சொன்னா கூட நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களை நான் திருத்த தான் போறேன். இதே வீட்டுல நம்மள சந்தோஷமா வாழத்தான் போறோம். என்னது? என்ன திருத்த போறியா? நீ திருத்தறதுக்கு நான் என்ன கொள்ளக்காரியா? என்ன வேணா பேசிக்கங்க, எனக்கு காதுலே விழாது. இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரும்போது என் புருஷனை தவிர வேற யாருமே என் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு கடிவாளம் போட்டு தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல அத்தை. அதனால எனக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை. என்ன கஷ்டப்படுத்ததான் நினைச்சு நீங்க சிரமப்பட வேணாம். என்னப்பா? மருதப்பம் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேம்மா. ஏன்பா அவங்களோட இன்னும் பழகுறீங்க? சும்மாதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. சரி, போயிட்டு வாங்க. எதுக்குமா? ஆஃபீஸ்லேயே நீ ரொம்ப கஷ்டப்படுற, ஃபேக்ட்ரிக்கு போயும் அங்கேயும் கஷ்டப்படுற, மறுபடியும் வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு வேலை எடுத்து போட்டு கஷ்டப்படுற. எந்த மோள் இப்படி கஷ்டப்படுறது பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா?
அது இல்லாம 2 நாளா சீனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தூங்காம அவன் பக்கத்துல இருந்திருக்கம்மா. அன்பு வை, நான் வேண்டான்னு சொல்ல. ஆம்பளை பையம்மா, என்னைக்கு இருந்தாலும் சீனு உன்னை விட்டு போயிடுவாமா. இல்லப்பா, உங்களுக்கு சீனு பத்தி தெரியாது. அவன் எனக்கு பிள்ளையா பிறந்தது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மற்ற பசங்க வேணா காசு பணம் அது இதுன்னு மாறி இருக்கலாம். ஆனா சீனு மட்டும் கதை கவிதைன்னு கலைஞனாவே வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் எப்போ மாற மாட்டான், என் கூடவே இருப்பான். என்ன பச்சினோ, ராத்திரியில் உட்காந்து எழுதிட்டு இருக்க, தூக்கம் வரலையா? இல்லை தாத்தா, நேற்று நான் கீழே விழுந்தப்போ அம்மா எப்படி துடிச்சு போனாங்கன்னு ஸ்ரீ என்கிட்ட சொன்னா. அம்மாவை நினச்சிட்டே படுத்தேன், தூக்கம் வரல, கவிதை வந்துச்சு, எழுதிட்டேன். படி கேட்கலாம். உறவுக்கு உணர்வூட்டி உலகுக்கு உணர்த்த தன் உருவையை உருக்கியவள், தலைமை பொறுப்பு தாங்கி மறுவற்ற இதயத்துடன் அரசு கொலுவீட்டிருக்கும் உண்மையானவள், காலியான கோப்பைகளையும் அட்சய பாத்திரமாக்கும் வித்தையை கற்றவள், செல்கள் முழுவதும் வியாபித்திருப்பதால் கோலியாத்தை வீழ்த்தும் வலிமை எனக்கு, கால இயந்திரம் கையில் கிடைத்தால் வரும் 7 பிறவிக்கும் சாரதாவின் மகனாக பயணம் தொடரணும். கவிஞனின் தொலைநோக்கு பார்வை. ஏன்பா சாரதானா உனக்கு அவ்வளவு ஆசையா? என்ன தாத்தா அப்படி கேட்டுட்டீங்க? அவங்கன்னா எனக்கு உயிர். நான் குழந்தையா இருந்தப்போ என் உருவத்தை பார்த்து வேற எந்த ஒரு தாயா இருந்தாலும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டிருப்பாங்க. ஆனா என் சாரதாம்மா என்னை தூக்கி வளர்த்து நடக்க வச்சு நம்பிக்கை கொடுத்து உலகத்திலே உன்னாலே ஒரு மனுஷனா வாழ முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு என்னை ஒரு கவிஞனா மாத்திருக்காங்க. அவங்கன்னா எனக்கு வாழ்க்கை தாத்தா. உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாக்கி எல்லா குழந்தைகளும் சாரதாவை சித்தி சித்தின்னு கூப்பிடும்போது நீ மட்டும் ஏன் அவளை அம்மானு கூப்பிடுற? காவேரி, ஸ்ரீ, ஸ்வேதாவுக்கு சித்தியா இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் அம்மாவா இருக்காங்க. எல்லாமாவும் இருக்காங்க. அம்மா, உடலாய் உயிராய் உதிரமாய் என்னுள்ளே நீ இருக்க, பிரிவென்பது ஏது? சாரதா அம்மா. தாத்தா, நான் சாமி கிட்ட வேற எதுவும் வேண்டதில்லை. பிரிவுங்கிற வார்த்தை அம்மா கிட்ட இருந்து வரக்கூடாதுன்னு டெய்லி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன் தாத்தா. இல்லடா ராஜா, சாரதா விட்டு நீ பிரிய மாட்ட, பிரியவும் விட மாட்ட. எங்க கிளம்பிட்டீங்க? சும்மா வெளியே. சும்மா என்னத்துக்கு வெடி? என்ன வேலை? இல்ல, மருதப்பனை பார்த்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள.
அப்ப எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்? இப்போ பாருங்க மாப்பிள்ள, கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துற அளவுக்கு நான் அவ்வளோ நல்லவனும் கிடையாது, யோகியமானவனும் கிடையாது. அந்த பையன் இருக்கான்ல சீனு, அவனை கண்டிப்பா நான் என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன் மாப்பிள்ள. ஏன்னா சாரதா தான் என்னைக்குமே அவனுக்கு அம்மா. நான் வர்றேன். ஐயா, என்னையா இது? பாதிராத்திரிக்கு திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. ஏதோ வெட்டு குத்து நினைச்சா கடைசியில விஷயம் இத்தானா? தாத்தா, நான் பிரசாத கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. ஏமா ஃபோன் பண்ணா என் கூட பேச கூட மாட்டேங்கிறான் தாத்தா. அது ஏதாச்சும் வேலையில் இருந்திருப்பாமா? ஒரு தடவை இல்ல, பல தடவை பண்ணியாச்சு. அவனுக்கு நான் வேண்டாம் தாத்தா. இந்த விஷயத்தை நீங்க விட்டுடுங்க, தலையிடாதீங்க. அம்மா சாரு, பிரசாதோட மனசுல நீ தாமா இருக்க. எனக்கு அவனை நல்லா தெரியும். எங்க அவனை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துடணுமோன்னு பயத்துலதான் உங்ககிட்ட அன்பு இல்லாத மாதிரி நடிக்கிறம்மா. அவன் எனக்கு நல்லா தெரியுமா. அவன் ரொம்ப நல்லவம்மா. ஏன்பா, நான் சொல்றதுல உங்க 2 பேருக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் தாத்தா, பிரபாவத்திய தீர்த்து கட்டணும்னு எப்பவுமே ரொம்ப கோவமா பேசுவீங்க. இப்ப என்ன திடீர்னு பிரசாத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவனை நல்லவன் சொல்றீங்க, கான்டாக்ட் சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. ஏன் இந்த மாற்றம்? சாரு, நீ சும்மா இருப்பல. ஐயா சொல்றாருன்னா அதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கும். அப்பா, நீங்க சும்மா இருங்க. தாத்தா, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க. மறைக்கிறேனா? நான் என்னமா மறைக்கிறேன்? சாரதா, என் மோளு சாரதா நிம்மதியா இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. நீ பிரசாத கல்யாணம் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் அவனை அவங்க அம்மாட்ட இருந்து பிரிச்சிருவேன். அவனை நல்லவனாக்க பார்ப்பேன். அதுவும் முடியலன்னா அவனை கூப்பிட்டு எங்கேயாச்சும் ஃபாரின் போயிடுவேன். அப்புறம் அந்த நாயண்ட மோளு பிரபாவதி இருக்கால, அவ தனிமரம் ஆயிடுவா. அவளால பழிவாங்கலாம் முடியாதுமா. அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ல. அதுக்காக தான்ப்பா சொல்றேன். அப்பா மருதப்பா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்பா. அம்மா சாரு, உன் தாத்தா கெஞ்சி கேட்டுக்கிறம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. ஐயா, என்ன ஐயா இது? நீங்க இப்படி இறங்கி வந்துக்கிட்டு கையை எழுந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு என்னால நம்ப முடியல ஐயா. ஏன் பேத்தி சாரோட கல்யாணத்துக்காக நான் கெஞ்சினா அதுல என்னப்பா தப்பு? ஏன் தாத்தா, நீங்க கெஞ்சி என்ன பிரயோஜனம்? பிரசாத் ஒத்துக்க வேணாமா? பிரசாத நான் ஒத்துக்க வைக்கிறேம்மா. நான் ஒத்துக்க வைக்கிறேன். அப்படி ஒத்துக்கலனா அவன் கையில காலில் விழுந்து கெஞ்சுறேன். உன் கல்யாணத்துக்கு வேண்டி நான் யாரு காலில் விழ தயாரா இருக்கேன். ஒரு தாத்தா ஒரு பேரங்கால ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டி விழுறது தப்பே இல்லம்மா. என்னது பேரனா? ஆமா, நீ எனக்கு யாரு? நீ எனக்கு பேத்தி தானே. அப்போ உனக்கு கல்யாணம் பண்றவன் எனக்கு பேரன் தானே. அதனாலதான் சொன்னேன். ஏன்பா சிரிக்கிற? ஐயா, நான் தான் என் பொண்ணு பெத்தவன். நான் தான் என் காலில் போய் விழுகணும். டேய், அவனுக்கு பொண்ணு மட்டும் தான்டா. ஆனா எனக்கு என்னோட பேத்தி சாரு என் பேத்திரா. இந்த ஈஸ்வர பாண்டியனோட பேத்தி ஆவோ. அதனாலதான் நான் இந்த கல்யாணம் நடத்தி வைப்பேன்டா, நடத்தி வைப்பேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, உங்களுக்கு வயசு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாமேன்னு யோசிக்கிறேன். எதுக்கு? பிரசாத்துக்கு பதில் உங்களையே லவ் பண்ணிருப்பேன்ல. அரஞ்சனா பாரு, போடு இல்ல. தாத்தா, என்ன பேசிட்டு போறா பாரு அந்த பொண்ணு. மருதப்பா, இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் சீக்கிரம் பண்ணிடு. கிளம்புறேன். ஐயா இருங்கய்யா, படுத்து தூங்குங்கய்யா, காலில் பார்த்துக்கிடலாம்.
மருதப்பா, இந்த ஈஸ்வர பாண்டிய படுத்து தூங்குறதா இருந்தாலும் சரி, உயிர் விடுறதா இருந்தாலும் சரி, அது இந்த மோளி சாரதா வீட்டில் தான் நடக்கும். வர அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டே, அன்பில்லா உலகத்திலே அன்பு காட்ட ஒருவருண்டே, என்றென்று மாறா அப்பல நான் மருதப்பனை போய் பார்த்துட்டேன். அவங்ககிட்ட தெளிவாகவும் சொல்லிட்டேன், மிரட்டலாவும் சொல்லிட்டேன். உடனே சாருலதா பிரசாத் கல்யாணம் நடந்தா ஆகணும்னு. வாங்க மாப்பிள்ள, நாம போய் பிரசாதை பார்த்து அவன் கையில காலில் விழுந்து ஒரு கல்யாணம் நடத்தி வச்சிடலாம். கொஞ்சம் இருங்க, அவ்வளவு சீக்கிரத்துல பிரசாத் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு நீங்க யாருன்னு கேட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்லடா, சாலோட புள்ள நீன்னு உண்மை சொல்ல போறீங்களா? பொறுமையா இருங்க, அதாவது நேரங்காலம் வரும்ல. காலம் எதையும் மாத்தாது மாப்பிள்ள, நாம தான் காலத்தை மாத்தணும். ஏற்கனவே பிரசாத் சாரதாவை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா மாப்பிள்ள. பெத்த தாயே மகன் கொல்றத பாக்குறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? எப்படி ஒரு அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீங்க வேதனைப்படுறீங்களோ, அதே மாதிரி தாயால மகனுக்கும் மகனால தாய்க்கும் ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது நான் துடிச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, முதல்ல பிரசாத கூட்டு போய் ஏதாச்சும் ஒரு கோயில கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். அப்புறம் எல்லாத்தையும் சாருலதா பாத்துக்குவா. சாருலதா பிரசாத பிரபாவதிட்டு இருந்து பிரிச்சிருவா. அப்புறம் அவ தனிமரம் ஆயிடுவா. அவளால ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருவா. அங்க மாப்பிள்ள, ஒரு விஷயம், பிரசாத் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை நீங்க பொறுத்துக்கணும். எந்த சூழ்நிலையிலும் குழந்தையோட பிறப்பு ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, போங்க. தைரியமாக சொல்லி மனிதன் தானா, திலான மனிதன் தானா, இல்லை மிருகம். ஐயா, கொலை, கொலை, மாப்பிள்ளை காப்பாத்து. ஐயோ, கொலைகாரன் வரேன்டா, கொலைகாரன் வரேன்டா. பிரசாத், அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? பார்த்து நாளாச்சு, அதை சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன பார்த்துட்டு போறதுக்கு நீங்க யாரு? பிரசாத், அவரு உன் அப்பா மாதிரிப்பா. பாசமா உன்னை பார்க்க வந்திருக்காரு. இப்படி பேசலாமாப்பா? நான் உன் தாத்தாப்பா. ஏன்பா இப்படி பேசுற? என்ன சாத்தான் வேதம் ஓதுது? ரவுடியெல்லாம் இப்ப கீதோபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ரவுடி தான், அயோக்கியதான், ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப திருந்திட்டப்பா. என் பேரை பேத்தி கூட எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து நான் ஆசைப்படுறப்பா. நான் சொல்றத கேளப்பா. இவரு உன் அப்பா மாதிரிப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாருப்பா. என் கல்யாணத்தை பத்தி பேச அவர் யாரு? நீங்க யாரு? ஐயா பிரசாத், உங்க
கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நாங்க ஆசைப்படுறோம்ப்பா. உன் அம்மா நல்லவளப்பா, அவளை நம்பாதப்பா. இதை பாருங்க ஈஸ்வர பாண்டியன், எங்க அம்மாவை பத்தி தப்பா பேச யாருக்குமே அருகதை கிடையாது. வெளியில போங்க. சார், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க மாப்பிள. தயவு செஞ்சு சும்மா இருங்க மாப்பிள. பிரசாத், சாருல தான் உன் மேல உயிரே வச்சிருக்காப்பா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுப்பா. உன் அம்மா பேச்ச கேட்காதப்பா. திரும்ப திரும்ப சொல்ற ஈஸ்வர பாண்டியன், எங்க அம்மா பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இந்த நிமிஷம் இந்த இடத்த விட்டு போயிடுங்க. போங்க. டேய் மாப்பிள, கொஞ்சம் சும்மா இருங்க. அவகிட்ட போய் கெஞ்சிட்டு தயவு செஞ்சு சும்மா இருங்க மாப்பிள. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.